தர்மபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அதிகமா இருக்கு. முன்னாடி இருந்ததை விடவும் தண்ணி குடிக்கவே தண்ணி இல்ல. ஒரு குடம் தண்ணிக்காக 1 கிலோமீட்டர் மேல கூட நாங்க நடந்து போறோம் அப்படின்ற சொல்ற கிராமங்கள்லாம் நான் பார்த்துட்டு வரேன். இவ்வளவு வருஷமா தண்ணீரை கொடுக்காம நம்மள வதச்சிட்டு இருக்கிறது என்னன்னே புரியல. என்ன ஒரு இத்தனை அரசாங்கங்கள் வந்துட்டார்கள், ஆனாலும் தண்ணீர் கொடுப்பதற்கு யாருக்கும் மனசு இல்லை. தண்ணீர் கொடுப்பதற்கு யாரும் மனசு இல்லை. நான் பேசி முடிச்சுட்டுமா? தண்ணீர் கொடுப்பதற்கு யாரும் மனசு இல்லாம இருக்கிறாங்க. அதனாலதான் தண்ணீருக்காக எத்தனையோ போராட்டங்கள், மருத்துவர் ஐயா அவர்கள் எத்தனையோ போராட்டங்கள் பண்ணி மனித சங்கிலிலாம் நடத்தி தான் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதே போல மருத்துவர் அன்புமணி அவர்களும் எத்தனையோ போராட்டங்கள், 10 லட்சம் கையெழுத்து இயக்கங்கள் நடத்தியும் தர்மபுரி காவிரி உபநீர் திட்டத்தை கொண்டு வருவதற்காக இவ்வளவு பெரிய போராட்டம் நடத்தி இருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த திட்டம் இன்னும் முடிவுக்கு கொண்டு வரப்படல, ஆரம்பிக்கவே இல்லை. அந்த திட்டத்தை ஆரம்பித்து எல்லா கிராமங்களிலும் ஏரி குளங்களை நிரப்பி ஒவ்வொரு வீட்டுக்கும் தண்ணி வேண்டியதுக்காக தான் நான் இந்த பாராளுமன்ற தொகுதியில போட்டி போடுறேன். ஏன்னா நம்ம போய் யாராவது சொல்லணும், டெல்லியில உங்களுடைய குரலா நீங்க போய் டெல்லியில சொல்ல முடியாதெல்லாம் என்கிட்ட சொல்லுங்க. எங்க பசங்களுக்கு வேலை வேணும், எங்க வீட்டுக்கு தண்ணி வேணும், நீங்க என்கிட்ட சொல்றீங்க. அதெல்லாம் நான் டெல்லியில கொண்டு போய் சொல்லணும். அதுக்கு எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கணும். நீங்க சொல்றதெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்க. கண்டிப்பா நான் உங்களுடைய பிரச்சனைகளை டெல்லியில கொண்டு போய் பாரத பிரதமர் கிட்ட சொல்லி, நம்ம கூட்டணி கட்சியில அண்ணன்கள்லாம் இருக்காங்க, எல்லாரோடையும் நான் போய் கேட்டு எங்க ஊர்ல தண்ணி கிடையாது, தண்ணியை கொடுங்க, குடிக்க தண்ணி கொடுங்க அப்படின்ற விஷயத்த சொல்லுவேன். எனக்கு அதுக்காக நீங்க வாய்ப்பு கொடுக்கணும். நான் மாம்பழ சின்னத்துல போட்டி போடுறதுனால அந்த உங்களுக்கு எலக்ட்ரானிக் மிஷின் இருக்கும் இல்லையா, அது பார்த்துருப்பீங்க, எல்லாம் ஓட்டு போட்டிருப்பீங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 1 2 3 4 5ன்னு இருக்கும். இல்ல 6வது வரிசை எண்ல என்னுடைய பேர் சௌமியா அன்புமணின்னு இருக்கும். அது பக்கத்துல என்னுடைய புகைப்படம் இருக்கும், ஒரு மாம்பழ சின்னம் போட்டிருக்கும். பக்கத்துல இருக்க பட்டனை நீங்க அமுத்தணும். ஒரு முறை நல்லா அழுத்தமா அமுத்துங்க, அப்ப ஓட்டு விழும், சத்தம் கேட்கும். இதுதான் நீங்க பண்ண வேண்டியது. இதை நீங்க பண்ணுங்க. உங்களுக்காக நான் போராட்டம் பண்ணுவேன். உங்களுக்கு தண்ணி கொண்டு வரதுக்கு நான் எங்க வேணாலும் போய் பாரத பிரதமர் கிட்ட கூட பேசுவேன். அதே போல வேலை வாய்ப்பு, படிச்ச பசங்க இருக்காங்க, இளைஞர்கள் இருக்காங்க, இளம் பெண்கள் இருக்காங்க. அவங்களுக்கு தர்மபுரியில வேலை வாய்ப்பே கிடையாது. ஒரு பெரிய தொழிற்சாலை கூட தர்மபுரியில கிடையாது. ஆனா சிப்காட் வளாகத்துல பெரிய பெரிய தொழிற்சாலைகளை அமைச்சு பசங்களுக்கு கண்டிப்பா வேலை கொடுக்கறதுக்கு நான் ஏற்பாடு பண்றதுக்கு தயாரா இருக்கேன். தர்மபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட காட்சிகளை நாம் பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.